அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தேர்தலை சந்திக்க உள்ள தமிழ்நாட்டில் அடுத்த வாரம் முதல் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் துவங்கும் என தேர்தல் ஆணையம் தற்போது தெரிவித்திருக்கிறது. அடுத்த வாரம் முதல் தமிழ்நாட்டில் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளானது துவங்கும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2026 தேர்தலை சந்திக்க உள்ள தமிழ்நாட்டில் அடுத்த வாரம் முதல் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் துவங்கும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. சென்னை தியாகராய நகர் தொகுதி வாக்காளர் நீக்கம் சேர்ப்புக்கு எதிரான வழக்கு விசாரணையின் போது தேர்தல் ஆணையம் உயர்நீதிமன்றத்தில் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறது. சென்னை தியாகராய நகர் தொகுதி வாக்காளர் நீக்கம் சேர்ப்புக்கு எதிரான வழக்கு விசாரணையின் போது உயர்நீதிமன்றத்தில் இந்த தகவலானதை தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமின்றி அடுத்த ஆண்டு தேர்தலை எதிர்கொள்ளும் மாநிலங்களிலும் SIR எனப்படும் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளானது அடுத்த வாரம் முதல் துவங்கும் என தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. விரிவான தகவல்களை செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம். மாணிக்கம், தகவல்கள். தமிழ்நாடு உள்ளிட்ட அடுத்த ஆண்டு தேர்தல் சந்திக்கக்கூடிய மாநிலங்களுக்கு SIR என சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் பெயர் பட்டியல் திருத்த முறை தொடங்கும் என்று தற்பொழுது தேர்தல் ஆணையம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவலை தெரிவித்திருக்கிறது. தமிழ்நாடு மட்டுமின்றி அடுத்த ஆண்டு தேர்தல் சந்திக்கக்கூடிய மாநிலங்கள் அனைத்துக்கும் அடுத்த வாரத்தில் இருந்து இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் தொடங்கும் என்பது தகவலை தேர்தல் ஆணையம் தற்பொழுது சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவிக்கக்கூடிய கருத்தாக பார்க்க முடிகிறது. சென்னையில டி நகர் சட்டமன்ற தொகுதியில வாக்காளர் பட்டியலில் நடைபெற்றக்கூடிய குளறுபடி என்று ஒரு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கு அதிமுக முன்னாள் MLA சத்யநாராயணன் தொடர்ந்திருக்கக்கூடிய வழக்கு. அதில் திமுகவுக்கு சாதகமான 13,000 அதிமுக ஆதரவாளர்கள் பெயர்கள் வாக்காளர் பெயர் பட்டியலிருந்து நீக்கப்பட்டிருப்பதாக குற்றம் சாட்டி ஒரு புகார் மனு தாக்கல் செய்யப்பட்டது. அந்த வழக்கு தொடர்பான விசாரணையின் போது தேர்தல் ஆணையம் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறாங்க. அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள்ல அடுத்த வாரத்திலிருந்து சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் நடைபெறும் என்ற தகவலை தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறாங்க. SIR என சொல்லக்கூடிய இந்த தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளுக்கு தமிழ்நாட்டினுடைய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக தொடர்ச்சியாக எதிர்ப்புகளை தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல அடுத்த வாரம் இந்த பணிகள் தொடங்கும் என்ற அறிவிப்பை தேர்தல் ஆணையம் தற்பொழுது நீதிமன்றத்தில் தகவலாக தெரிவித்ததன் மூலமாக வெளியாகி இருக்கிறது. மேலும் தேர்தல் ஆணையம், இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இந்த பணிகளை விரைவுபடுத்துவதற்கான பணிகளை முன்கூட்டியே தொடங்கிய சூழல்ல அப்போதே தமிழகத்துல பிரதான கட்சி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி என்ற அடிப்படையில திமுக எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இந்த சூழல்ல தற்பொழுது இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகள் என்பது அடுத்த வாரம் தொடங்கும் என்கூடிய ஆணித்தரமான தனது நிலைப்பாட்டை சென்னை உயர்நீதிமன்றத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் தகவலாக பதிவு செய்திருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.